நாடு முழுவதும் குடியரசு தின விழா கொண்டாட்டம் கோலாகலம். டெல்லியில் உள்ள கடைமை பாதையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இருபத்தோரு பீரங்கி குண்டுகள் முழங்க ஹெலிகாப்டர் மூலம் மலர்தூவி தேசிய கொடிக்கு மரியாதை. இசை கலைஞர்கள் தவில், நாதஸ்வரம் உள்ளிட்ட இசை கருவிகள் வாசித்து அசத்தல். முப்படை வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பல்வேறு படைப்பிரிவு வீரர்கள் மற்றும் போர் வாகனங்கள் அணிவகுப்பு. Indian Navy, led by Master Chief Petty Officer Musician First Class in blue. The Indian Air Force band comprising 72 musicians and up in the air youth officers and 144 airmen. The contingent commander, squadron leader Mahinder Singh Gorati. हमारे समुद्रों के प्रहरी 154 जहाज और 78 विमानों का ஒரே இடத்தில் பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்ட கண்கொள்ளா காட்சி. வெவ்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளும் அசத்தல் அணிவகுப்பு. வானில் சீறி பாய்ந்த போர் விமானங்களின் வியக்க வைக்கும் சாகசங்கள். விமானப்படை வீரர்கள் நிகழ்த்திய சாகசங்களால் வாயடைத்து போன பார்வையாளர்கள். Aero formation led by 6 Rafale omnipotent fighter aircraft of the Indian Air Force. Undoubtedly, one could say that even the winds along the Kartavya path. Info warrior, जो आधुनिक युग के तकनीकी वॉरियर्स, कोर ऑफ सिग्नल्स के प्रतीक के रूप में हवलदार कमित परेश, नायक सुनील कुमार और 14 अन्य डेयरडेविल्स. and after சென்னை மெரினாவில் களை கட்டிய குடியரசு தின விழா கொண்டாட்டம் கோலாகலம். தேசிய கொடியை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் ஆளுநர் RN ரவி. முப்படை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் ஆளுநர் RN ரவி. பல்வேறு படைப்பிரிவுகளை சேர்ந்த வீரர்கள் கம்பீர அணிவகுப்பு. Is led by Lieutenant Indrapal Singh, reflects courage, wisdom and resilience. பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. சிறந்த காவல் நிலையங்களுக்கும் விருதுகள் வழங்கி முதல்வர் வாழ்த்து. சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதை பெற்றது மதுரை C3 SS காலனி காவல் நிலையம். திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு 2ஆம் பரிசும், திருத்தணி காவல் நிலையத்திற்கு 3ஆம் பரிசும் வழங்கப்பட்டது. பரிசு மதுரை மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது. The Honorable Chief Minister's trophies for best police stations, first prize Madurai City. இரண்டாவது பரிசு திருப்பூர் மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது. மூன்றாம் பரிசு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வழங்கப்படுகிறது.
குடியரசு தின விழாவில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், மாணவிகளின் பாரம்பரிய நடனங்களை ஆளுநர் RN ரவி, முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் கண்டு ரசித்தனர். விழுப்புரம் சட்ட ஒழுங்கு தலைமை காவலர் மகாமார்க்ஸ் உட்பட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கம். விழுப்புரம் காவல் ஆய்வாளர் சின்ன காமனர், துறையூர் மதுவிலக்கு பிரிவு காவலர் கார்த்திக், சேலம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர் சிவா, பூமாலை ஆகியோருக்கு விருதுகள். விழுப்புரம் தாலுகா சட்ட மற்றும் ஒழுங்கு காவல் நிலைய தலைமை காவலர் திரு மகாமார்க்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு கே மகாமார்க்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள், ரிசீவ்ஸ் அவார்ட். திருச்சி மாவட்டம் துறையூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் திரு கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சேலம் மாவட்டம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர் திரு கா சிவா அவர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர் திரு பூமாலை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சென்னையை சேர்ந்த தீயணைப்புத்துறை வீரர் வெற்றிவேலுக்கு வீர தீர செயலுக்கான தமிழக அரசின் அண்ணா பதக்கம். மாநில அளவில் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த தேனி முருகவேலுக்கு நாராயணசாமி நெல் விருது. ஆதரவற்ற பிரேதங்களை நல்லடக்கம் செய்ததற்காக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அமீர் ஹம்சாவிற்கு கோட்டை அமீர் விருது வழங்கி கௌரவிப்பு. முதலாவதாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற திரு வெற்றிவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருதை பெற திரு முருகவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திரு S.A. அமீர் அம்சா, ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் குடியரசு தின விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முப்படை தளபதிகளை அறிமுகம் செய்து வைத்து பிரதமர் போர் நினைவிடத்திற்கு அழைத்து சென்றார் ராஜ்நாத் சிங். தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து பிரதமர் மோடி மரியாதை. டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு கிராம மக்கள் சார்பில் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விழா. விமான மூலம் மதுரை வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிருந்து அரிட்டாப்பட்டி புறப்பட்டு சென்றார். உலக புகழ்பெற்ற இதயவியல் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஷெரியன் காலமானார். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த மருத்துவர் ஷெரியனின் இறுதி சடங்கு சென்னையில் நடைபெறும் என தகவல். சமூக ஆர்வலர் ஜஹபர் அலி கொலை வழக்கு, திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் சஸ்பெண்ட். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விவகாரம். ஏகடாபுரம் கிராம சபை கூட்டத்தில் 11வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றம். நீதி, சமத்துவம் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்யும் நமது அரசியலமைப்பின் அடித்தளத்தை போற்றவும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடியரசு தின வாழ்த்து. ஆளுநரின் தேநீர் விருந்தை தமிழக வெற்றிக் கழகம் புறக்கணிப்பதாக தகவல். திமுக கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து தவேகாவும் புறக்கணிக்க வாய்ப்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சி. மாநகர காவல் ஆணையர் தாம்சன் ஜோஸ் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு.